இப்ப பார்த்தாலும் கண்லேருந்து அந்த வாட்டரி ஃபீல் வரும் சார். ஏன்னா, அந்த வீடு பார்க்கும்போது அந்த கட்டில்ல நான் நிக்க முடியாம படுத்து படிச்சது, ம். அந்த சில டைம் பாம்புலாம் வரும் சார். அதெல்லாம் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸு. இப்ப இருக்க பசங்களுக்கு ஒரு ஏசி ரூம் குடுத்தா கூட அது கம்மியா தெரியுது நம்ம எனக்கு. சிரிக்கிறோம். பட் இதுல எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு. இப்ப இது ஜோக்கா தெரியுது சார். அந்த டைம்ல மனசு எவ்வளோ பதறிட்டு இருக்கும். இப்ப அது கரெக்ட்டான டைம் சார். பிரிப்பரேஷன் ஸ்டேட்ல இருக்கவங்க, இல்ல ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு ஐடியா இருக்கவங்களுக்கு, இதோட ஒரு பெஸ்ட் டைம் கிடைக்காது. ஒரு விஷயம் ஈஸியா கிடைக்குது, சீக்கிரமா கிடைக்குதுன்றப்ப, அத விட்டுட்டு, அப்புறமா அடுத்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு வந்து முட்டாள்தனம். இல்ல இந்த எக்ஸாமுக்கு நம்ம இன்ஸ்டிடியூட்ல அந்த வொர்க் புக் வந்து ஒரு கேம் சேஞ்சரா இருக்குங்கிறத நான் ஃபீல் பண்றேன். எஸ் ஏன்னா சார். கண்டிப்பா. என்கேஜ்டா அவங்க வந்து திருப்பி ரிவைஸ் பண்ணும்போது அந்த போர்டம் வராது. கண்டிப்பா. ரிவைஸ் பண்ணும்போது எப்பவும் போர்டம் வரும்ல. எஸ் சார். எஸ் அது சார். வராத மாரி இத ரெடி பண்ணிரும். ஓ! நோ பொலிட்டிக்கல் பிரஷர் நம்ம தான் ராஜா சைட்டுக்கு. சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்னால. எஸ் சார். எஸ். நம்ம சைட்னா, அது பெருமையா நம்ம சைட்டுன்னு சொல்லிக்கலாம் அது. இப்ப நம்ம போர்ட்டல்லாம் வச்சிருக்கோம். போர்ட்டல்ல எல்லாமே இருக்கும். அவங்க எப்ப ரெஃபர் பண்ணாலும் ஒரு டிஜிட்டல் லைப்ரரி மாரி அவங்க போய் ரெஃபர் பண்ணிக்கலாம். ம். நம்ம வந்து சொல்லிக் குடுக்கணும்னு இல்ல. அந்த கொஸ்டின் பேப்பருக்கெல்லாம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணி வச்சிருப்போம். ஜிஎஸ் எல்லாம் வந்து 3000, 4000 கொஸ்டின்ஸ் கிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணியே இருக்கு நம்மகிட்ட. சிவில் இன்ஜினியரிங்கும் வந்து ஒரு 7000 கொஸ்டின் கிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணியே நமக்கு டெஸ்ட் சீரிஸ் இருக்கு. ஒரே டெஸ்ட்டயே 10 டைம்ஸ் ரிப்பீட் பண்ற மாரி நம்ம ஏற்கனவே பேசினோம்ல. அந்த மாரி ஃபெசிலிட்டீஸ் இருக்கு. வொர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்குன்னு வந்து தனியா வந்து அவங்க அந்த டைம்ல நம்ம எடுக்கிற டைம்ல அவங்க படிக்க முடியாதுல்ல. எஸ் சார். ஸோ கரெக்ட். அவங்களுக்கு 100 டேஸ் டார்கெட் குடுத்துட்டு, அந்த டார்கெட்ட அவங்க ஃபுல் பண்ணணும். அவங்க இங்க வந்தாங்களோ, வரலையோ அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஓகே. அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு மாடல் அப்ப போயிட்டுருக்கு. நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. நல்லா இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்காங்க. புது பசங்களோட, அந்த ஃப்ரெஷரோட வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க வந்து ரொம்ப நல்லா இத யூட்டிலைஸ் பண்றாங்க. ஏன்னா, அவங்களுக்கு அந்த பெயின் தெரியும். தெரியும். ஏன்னா, பெயின்ல அவங்க அந்த இருக்காங்க வேற. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் டிஜிட்டலி நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. அது ம். பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனா நான் பார்க்குறேன். நீங்க ஜிஎஸ்ன்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்துச்சு சார். லைக் நான் எக்ஸாம்லாம் ஆக்சுவலா கிளியர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் சும்மா ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தீங்க YouTubeல. அது ம். பார்த்த உடனே பயங்கர எக்ஸைட் ஆச்சு எனக்கு. நம்ம படிக்கும்போது இதெல்லாம் இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. என்னன்னா, நீங்க அந்த வீடியோல கம்பேர் பண்ணியிருப்பீங்க. இது வந்து எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பர் இந்த வீடியோல இருக்குன்னு டேக் பண்ணியிருப்பீங்க. முன்னாடியே நான் எடுத்த எஸ் சார். கிளாஸ வந்து எவ்வளோ ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு கொஸ்டின் பேப்பர்ல. எனக்கு அத பார்த்த உடனே பயங்கர எக்ஸைட்மென்ட். இப்படிலாம் நமக்கு குடுத்துருந்தாக்கா, இன்னும் 2 ரேங்க் முன்னாடி போயிருக்கலாம். சீரியஸா அதெல்லாம் நல்ல இனிஷியேட்டிவ் சார். லைக் இதெல்லாம் ஷோஸ் த எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஃபீல்ட்ல வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னாக்கா, இந்த அளவுக்கு இல்ல அட்வான்ஸா நான் ஒரு 2 இயர்ஸா பர்சனலா நானே ஜிஎஸ்ஸ ஃபுல்லா இது பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா, அதுல உங்களுக்கு ஹால்ஃப் த மார்க் அதில தான் டிசைட் பண்ண போகுது எஸ் சார், அப்டின்னா, எஸ் சார். அதுல நம்ம எவ்வளோ குடுக்கணும்? ராதர் தேன் வந்து ஃபேக்ட்ஸா படிங்க அப்டின்னு இல்லாம ஸ்டோரீஸ் அத இன்டர்லிங்க் பண்றது, இந்த மாரி முடிஞ்ச அளவு இன்ட்ரஸ்டிங்கா கொண்டு போறோம். அண்ட் அது ஈஸி ஆயிருது உங்களுக்கு. அந்த ஸ்டோரியிலேயே டைம் லைன் வந்துருது. எல்லா சப்ஜெக்ட்டையும் லிங்க் பண்ணிடுறாங்க. அப்போ இந்த அனலிட்டிக்கல் திங்கிங் வந்து சிவில் இன்ஜினியரிங்ல மட்டும் இல்லாம ஜிஎஸ்லயும் கொண்டு வந்துட்டோம். அது இப்ப டெட்சாகியோடைய மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனா நான் பார்க்குறேன். சீரியஸா அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பெருமையா இருக்கு. லைக் நம்ம இன்ஸ்டிடியூட்ட இந்த அளவுக்கு வந்து குரோத் காமிக்கிறாங்க, ரிசல்ட் காமிக்கிறாங்கன்னு எனக்கு பெருமையா இருக்கு சார். உங்களால நெறைய பேருக்கு அந்த ஹெல்ப் போயிட்டுருக்குன்னு அது என்னால ஃபீல் பண்ண முடியுது. அந்த இடத்துலேருந்து வந்ததுனால எனக்கு அந்த ஃபீல் இருக்கு. இன்னொன்னு நம்ம வந்து எப்பவுமே வந்து அடுத்தடுத்து என்னங்கிறத குடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். எக்ஸ்ட்ரா ரிவிஷன் கிளாஸ்லாம் முன்னாடி இருக்காது. இப்ப ரிவிஷனுக்குன்னே தனியா பண்றோம். எந்த இன்ஸ்டிடியூட்ல படிச்சிருந்தாங்கனாலும் நம்மகிட்ட ரிவிஷன் வந்து அட்டெண்ட் பண்ணும்போது நல்லா ம். பண்றாங்க. அந்த இன்னொரு விஷயமும் நான் நோட் பண்ணேன் சார். ஒரு ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் அப்படின்ட்டு ஒண்ணு போட்டிருந்தீங்க. நாங்க படிக்கும்போதும் அந்த பேட்ச் இருந்துச்சு. ஆனா எப்படி இருந்துச்சுன்னா, நாங்க படிக்கும்போது ஜஸ்ட் அது கம்ப்ளீட்டா அது நீங்க ஃபர்ஸ்ட்லேருந்தே திருப்பி எல்லாமே ரிப்பீட் ஆகும். லைக் கான்செப்ட்ஸ் இன்னைக்கு இத்தன சப்ஜெக்ட் இருக்கு, இத்தன கான்செப்ட் அத்தன கான்செப்ட் திருப்பி படிப்போம். ம், பட் ம். இப்ப நான் பார்க்குற ரிப்பீட்டர் பேட்ச்ல வந்து நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அந்த ஜஸ்ட் டைரக்ட்டா ரிவிஷன் மாரி ஜஸ்ட் குடுத்துட்டு, டைரக்ட்டா அந்த கொஸ்டின் பிராக்டிஸ் லைக் அதோட கோர் என்னவோ அதுதான் ஆக்சுவலா மீனிங் அந்த ஜஸ்டிஃபை பண்ண மாரி எனக்கு இப்போ ஒரு ஃபீல் வருது சார். அதான் அந்த எக்ஸாம்க்கு என்ன தேவையோ, எஸ். அந்த ஸ்கில்ல நெறைய குடுக்க ஆரம்பிச்சுட்டோம். ஏன்னா டீச்சிங் அவங்க ஆல்ரெடி ஏன்னா அட்டெண்ட் பண்ணது ஆல்ரெடி தான். நாலேட்ஜ் அவங்களுக்கு கெயின் பண்ணிட்டாங்க. இப்ப அவங்க லேக் பண்றது அந்த எக்ஸாம் அப்ரோச், பிராக்டிஸ் அதுதான். அது எல்லாமே இப்ப ஃபைன் டியூன் பண்ணி இப்ப அந்த ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்சோட வொர்க் புக் நான் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பண்ணியிருந்தேன் சார். ஜஸ்ட் என்ன இருக்கு பார்க்கலான்ட்டு. அப்ப எனக்கு கொஞ்சம் ஜெலஸியா ஃபீல் ஆச்சு. ஏன்னா அதில ஃபில் இன் த பிளாங்க்ஸ் நெறைய எங்கேஜிங் கன்டென்ட் இருந்துச்சு. ரியலி
அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். இல்ல இந்த எக்ஸாமுக்கு நம்ம இன்ஸ்டிடியூட்ல அந்த வொர்க் புக் வந்து ஒரு கேம் சேஞ்சரா இருக்குங்கிறத நான் ஃபீல் பண்றேன். எஸ் ஏன்னா சார். கண்டிப்பா. என்கேஜ்டா அவங்க வந்து திருப்பி ரிவைஸ் பண்ணும்போது அந்த போர்டம் வராது. கண்டிப்பா. ரிவைஸ் பண்ணும்போது எப்பவும் போர்டம் வரும்ல. எஸ் சார். எஸ் அது சார். வராத மாரி இத ரெடி பண்ணியிருக்கோம். அப்படிதான் இருந்துச்சு சார். ஆக்சுவலா ஃபுல் இன்ஃபர்மேட்டிவ் போரிங்கா இல்லாம லைக் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ வந்து எவ்வளோ எங்கேஜிங்கா குடுக்க முடியுமோ அந்த மாரி அதுல இருந்துச்சு. அவங்க அதுல ஏதாவது ஒரு வொர்க் பண்ணணும். அப்ப அது கம்ப்ளீட் ஆயிரும். கரெக்ட். அந்த மாரி. இன்னொரு விஷயம் சார், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. என்னோட ரெஃபரன்ஸ்லயே வந்து துபாய்ல அண்ட் சிங்கப்பூர்ல இருந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ரெஃபரன்ஸ்லயே வந்து நம்ம ஆன்லைன் கோச்சிங்ல வந்து சேர்ந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா நான் பார்க்குறேன். எ அங்க இருக்கவங்க ஒருத்தங்க வந்து நம்ப இன்ஸ்டிடியூட்டோட ஒரு கன்டென்ட் ஃபாலோ பண்றாங்க. அதுவும் நம்ம ரெஃபர் பண்ணி பண்றாங்க. அதுல எனக்கு ஒரு சின்ன ஒரு பெருமை ஒண்ணு இருக்கு. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். நெறைய பேர் ரெஃபரே பண்றதில்ல. அது அவங்க என்ஜாயும் பண்றாங்க சார். அவங்க ரிவ்யூஸ் ம்ஹ்ம். குடுக்கும்போது சொல்றதெல்லாம் வந்து கேட்கும்போது, நம்ம பண்ணது தப்பு இல்லன்ற மாரி ஒரு ரெஃபர் பண்றதுக்கான வேல்யூ இருக்கும். வேல்யூ வந்து வேல்யூ எனக்கு எப்பவுமே கிடைக்குது. இருக்கும். அந்த மாரி ஒரு விஷயம் எனக்கு ஃபீல் ஆச்சு. இன்னொன்னு என்னன்னா, நம்ப இன்ஸ்டிடியூட்ல இப்ப ஏசி ம். அதெல்லாம் போட்டிருக்கீங்க சார். அப்ப வந்து அந்த ஃபெசிலிட்டிலாம் எதுவுமே இல்ல. உங்களுக்கு ஃபேன் மட்டும் தான். போக போக அந்த கம்ஃபர்ட் அண்ட் டெக்னாலஜியும் கையோட இம்ப்ரூவ் ஆயிட்டே போறது வந்து ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் பண்றேன் சார். இன்ஸ்டிடியூட்டோட குரோத்த பார்த்து. கம்ஃபர்ட் ஆனா நெறைய குடுக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். நம்ம அதுவும் தயிர் இருக்கு. சாதம் மட்டும் தான் குடுக்கணும்னு. அது வந்து கரெக்ட் தான் சார். ஆனா, இப்ப இருக்க பசங்களுக்கு அது புரியாது. அது ஆக்சுவலா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சார். அது கெயின் பண்ணும்போது தான் அந்த பாத்த கிராஸ் பண்ணும்போது ஏன்னா, அத அவங்களுக்கு நானும் பண்ணியிருக்கேன். நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ, இப்போ நெறைய பேர் என்னன்னா, பிஇ முடிச்சுட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. இப்போ ஆன்லைன்லாம் வேற வந்துருச்சு. பட் எது ரைட் டைம்னு ஃபீல் பண்றீங்க? ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி, சிவில் இன்ஜினியரிங் காம்படிட்டிவ் எக்ஸாம கிளியர் பண்ணணும். என்ன டைம் கரெக்ட்டான டைம்? சார் ஆக்சுவலா இப்ப இருக்க காம்படிஷன் பார்த்தாக்கா, காலேஜ் முடிச்சுட்டு பண்ணிக்கலாம்னு நெனச்சாங்கன்னா, காலேஜ் முடிச்சு 2, 3 வருஷம்க்கு அப்புறம் தான் பண்ண முடியும். பெஸ்ட் ஃபேஸ் என்னன்னாக்கா, காலேஜ் 3 இயர் படிக்கும்போதே ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நம்ம ரெட்ஸாக் இன்ஸ்டிடியூட்டே ஐ திங்க் நான் படிச்சப்போ ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இருந்துச்சு. அந்த மாரி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நம்ம ரெட்ஸாக் இன்ஸ்டிடியூட்ல இருக்கு. அந்த மாரியே ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டு 3 இயர்லேருந்தே நீங்க பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா, அந்த 1 இயர் வந்து நீங்க நாலேட்ஜ் கெயின் பண்ணுவீங்க. அந்த ஃபைனல் இயர் வரும்போது ஸ்கில் டெவலப் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து அப்கிரேட் ஆகி உங்களுக்கு ஸ்கில் டெவலப் ஆகும். அந்த ஃபைனல் இயர் முடிச்ச உடனே டைரக்ட்டா நீங்க ஜஸ்ட் போய் ஜாயின் பண்ண வேண்டியது தான். ஜாப்ல போய் ஜாயின் இல்லாட்டி இந்த 3 வருஷம் கேப் வந்து உங்களுக்கு அடுத்து காலேஜ் முடிச்ச 3 வருஷமா மாறும். ஸோ, பிஇ முடிக்கும்போது ஏஇயா வெளிய வந்துரலாம். ஏஐயா வெளிய வரணும்னாக்கா, பிஃபோர் 3 இயர்லேருந்தே அந்த சீரியஸ் ப்ரிப்பரேஷன வந்து ஸ்டார்ட் பண்ணணும் சார். அதுக்கு வந்து நம்பளா படிச்சோம்னா அந்த டைம்ல கண்டிப்பா முடியவே முடியாது சார். ஏன்னா காலேஜ் டைம்ல இருக்க மெச்சூரிட்டி வேற, காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் இருக்க மெச்சூரிட்டி வேற. கண்டிப்பா ஒரு கைடன்ஸ் இருந்தா மட்டும் தான் அது வந்து ஈஸியா நம்மளால வந்து கிராக் பண்ண முடியும். அதுக்கு நீங்க இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அந்த மாரி யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டைம் சேவ் பண்ணும். மெயினிங் டைம் தான். டைம் சேவ் பண்ணணும் அப்டின்னாக்கா, இந்த விஷயத்த யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நெறைய பேருடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, நான் செல்ஃப் ப்ரிப்பேரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு. பட் என்னன்னா, இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆயிருது. அவங்க திருப்பி வந்து ப்ரிப்பேர் பண்ணி போய் இத எப்படி பார்க்குறீங்க? உங்களோட ப்ரிப்பரேஷன்ல இருந்து செல்ஃப் ப்ரிப்பரேஷன எப்படி சொல்லலாம்? ஏன்னா தனியா நீங்களும் உட்கார்ந்து படிச்சது உண்டு. எஸ் சார். பட் அது எப்ப நடக்கணும்? ஆக்சுவலா வந்து பார்த்தோம்னா, செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு ம் மோட்டிவேஷன் பூஸ்ட் இருக்கணும், சப்போர்ட் இருக்கணும், டிட்டர்மினேஷன் பிளஸ் வந்து இதுதான் கரெக்ட்ன்னு அவங்களுக்கே ஃபர்ஸ்ட்டு தெரியணும். அந்த மாரி ஒரு மைண்ட் செட் இருக்கவங்களால மட்டும் தான் செல்ஃப் ப்ரிப்பரேஷன எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும். இப்ப என்னோட கேஸ் பார்த்தா நான் இன்ஸ்டிடியூட்டும் வந்து படிச்சிருக்கேன். ஸோ, அதனால எனக்கு இன்ஸ்டிடியூட் ப்ரிப்பரேஷன் டைம்ல என்னென்ன சேஞ்சஸ் வரும்னு தெரியும். அதுக்கப்புறம் நான் தனியா வெளிய போயிட்டு திருப்பி தனியாவும் படிச்சிருக்கேன். ஸோ, வந்து என்னால கம்பேர் பண்ண முடியுது ஈஸியா. ஒரு இன்ஸ்டிடியூட் படிக்கும்போது நமக்கு வந்து எல்லாமே வந்து கையில இட் இஸ் கம்மிங் இன் அவர் ஹேண்ட்ஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நோட்ஸா இருக்கட்டும், இல்ல ஒரு டெஸ்ட் சீரியஸா இருக்கட்டும். அவங்க எதுவுமே யோசிக்க வேணாம். நோட்ஸ் குடுத்தா அந்த நோட்ஸ் படிக்கிறது. கிளாஸ் வச்சாங்கன்னா கிளாஸ கவனிக்கிறது. அவ்வளோதான். என்ன படிக்கணும்? என்ன ஸ்ட்ராட்டஜி? இது எல்லாமே நீங்களே பிளான் பண்ணிட்டு, நீங்க ஜஸ்ட்டு அவங்களுக்கு ரிசல்ட் மட்டும் தான் குடுப்பீங்க. இதே செல்ஃப் ப்ரிப்பரேஷன்னா அவங்க தான் யோசிக்கணும். என்ன ஸ்ட்ராட்டஜி போடுறது? எந்த சப்ஜெக்ட்? எஸ்ஓஎம் எடுத்தோம்னா இவ்வளோ பெரிய புக் இருக்கும். எத படிக்கிறது? எவ்வளோ படிக்கிறதுங்கிறதுல தான் இங்க கேட்ச் இருக்கு. இவ்வளோ பெரிய புக் இருக்கும் சார். கொஸ்டின் கேட்க போறது ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆன்ஸர் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த தான் ஒரு ஒரு 1 மினிட் கொஸ்டின் ஆன்ஸர் பண்ண வேண்டியது தான் ஒரு கொஸ்டினா கேட்க போறாங்க. ஸோ இத நீங்க டீகோட் பண்ணி, அத ஒரு நோட்ஸ் எடுத்து ஒரு இதுக்கு வர்றதுக்குள்ள கண்டிப்பா இயர்ஸ் ஆயிடும் சார். பெஸ்ட் என்னோட சஜஷன் என்னன்னாக்கா, இப்போ சப்போஸ் நீங்க காலேஜ் 3 இயர் இருக்கீங்கன்னா, இம்மீடியட்டா லைக் டெர்சாக் இன்ஸ்டிடியூட்டோட ஃபவுண்டேஷன் கோர்ஸ ஜாயின் பண்ணிட்டு, இப்பத்துலேருந்தே அந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது, உங்களுக்கு அந்த டைம் சேவ் பண்ற விஷயம் வந்து இப்பயே நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க.
இல்லாட்டி அது லேட் ஆகும். கிடைக்கும். கிடைக்காம இருக்கான்னு சொன்னா, லேட்டா கிடைக்கும். ட்ராக் ஆயிட்டே இருக்கும். லேட் ஆயிட்டே இருக்கும். ஒரு விஷயம் ஈஸியா கிடைக்குது, சீக்கிரமா கிடைக்குதுன்றப்ப அத விட்டுட்டு, அப்புறமா அடுத்த ஆப்ஷன் சூஸ் பண்றது வந்து முட்டாள்தனம் ஸோ தான். என்னோட சிம்பிள் இது என்னன்னா, இப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணீங்க. சப்ஜெக்ட்டோடைய ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருச்சு. எல்லாத்துடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ நாள் தனியா உட்கார்ந்து வொர்க் பண்ணலாம். கரெக்ட் சார். கரெக்ட். அது இருக்கு. அதுவே இல்லாம ஸ்ட்ரக்சர்க்கே அதுக்கே இதுக்கே நம்ம ஃபர்ஸ்ட்டே முட்டிட்டு இருந்தோம்னா, அது இட் டேக்ஸ் இயர்ஸ் கஷ்டம் அண்ட் சார். இயர்ஸ். இப்ப இருக்க காம்படிஷனுக்கு அதுவும் இன்னும் கஷ்டம் சார். இப்ப நெறைய பேர் வந்து பேங்கிங் எக்ஸாம் போறாங்க. குரூப் 1, குரூப் 2 எக்ஸாம் போறாங்க. சிவில் இன்ஜினியரா இருந்தா, அவங்க இந்த ஏஇ எக்ஸாம் எழுதணுமா? இல்ல இந்த மாரி எக்ஸாம்லாம் போலாமா? சார் ஆக்சுவலா பார்த்தோம்னா, ஏஇ எக்ஸாம்ன்றது வந்து நம்ம கோர். என்னதான் நம்ம பேங்கிங்ல போனா வேகன்ஸீஸ் நெறைய இருக்கு. எல்லாமே. பட் நம்ம வந்து 4 வருஷம் ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருக்கோம். அதில தான் ஸ்பெஷலிஸ்ட்னு ஒரு டிகிரி வாங்கியிருக்கோம். இதெல்லாம் வாங்கிட்டு ஒரு காமர்ஸ் ரிலேட்டட் ஒரு ஃபீல்ட்ல போய் ஒர்க் பண்றது வந்து எனக்கு வந்து ஒரு கரெக்ட் மீனிங் ஆஃப் லைஃப் இல்ல. ஜஸ்ட் அது எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸா நான் எஸ் சார். பார்க்குறேன் அத. ஜஸ்ட் அது வந்து ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அண்ட் அது வந்து ஜஸ்டிஃபைடா இருக்காது. உங்க லைஃப்க்கு நீங்களே ஜஸ்டிஃபை குடுத்த மாரியே இருக்காது. இப்ப என்ன எடுத்தீங்கன்னா, நான் எங்க போனாலும் ப்ரவுடா சொல்லுவேன். சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், கோர் டிபார்ட்மெண்ட் 167 இயர்ஸ் ஓல்ட் டிபார்ட்மெண்ட்ல என்னோட கோர் ஜாப்ல நான் ஒர்க் பண்றேன்ட்டு சொல்லலாம். அந்த ஒரு பெருமை வந்து உங்களால சொல்ல ம். முடியாது. ஸோ எப்பவுமே அந்த கோர்ல ஒர்க் பண்ணும்போது வர ஒரு இன்ட்ரெஸ்ட்டும், மத்த ஃபீல்ட்ல போய் ஒர்க் பண்ணும்போது வர இன்ட்ரெஸ்ட்டும் மேட்ச் ஆகாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இப்ப சிவில் இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்லாம் குறைஞ்சிடுச்சுன்னு ஆமா. நினைக்கிறேன் சார். நெறைய காலேஜ்ல மூடிட்டாங்க. யாஹ்! ஸோ பிளஸ் வந்து சிவில் இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸும் வந்து ரொம்ப லிமிட்டடா இருக்கும். அதில காம்படிஷன் ரொம்ப கம்மி. இப்ப என்ன பொறுத்தவரைக்கும். மத்த எக்ஸாம் நம்பர்ஸ் ஃபார் வந்து இப்ப ஆக்சுவலா இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. எஸ் சார். பட் வந்து பசங்க கம்மியா இருக்காங்க. ஐ ஃபீல் அதர் எக்ஸாம்ஸ கம்பேர் பண்ணும்போது நம்ம சிவில் இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ்ல காம்படிஷன் கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம குரூப் 1 எடுத்துக்கிறோம். இல்ல குரூப் 2, குரூப் 4 எடுத்துப்போமே. இன்ஜினியரிங் படிச்சவனும் சிவில் இன்ஜினியரிங் படிச்சவனும் அந்த எக்ஸாம் எழுதுவான். டிகிரி படிச்சவனும் எழுதுறான். 12த் படிச்சவனும் எழுதுறான். அந்த மாரி சிஜிஎல், எஸ்எஸ்சி வந்தாக்கா சிஜிஎல் எடுத்துக்கோங்க. அதுவுமே இன்ஜினியரிங் படிச்சவங்க. அந்த மாரி டிஃப்ரெண்ட் டிகிரி இருக்கவங்க எல்லாமே ஃபோக்கஸ் பண்ற ஒரு அந்த மாரி தான் பேங்கிங் எக்ஸாமும். பட் சிவில் இன்ஜினியரிங் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எஸ்எஸ்சி, ஜேஇ எடுத்துக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கோங்க. ஒரு ஆர்ட்ஸ் படிச்ச ஸ்டூடண்ட்ஸால எழுத முடியாது. ஸோ அதிலேயே காம்படிஷன் கட் ஆயிருதுல்ல. மேக்ஸிமம் நம்ப இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் குரூப்ல இருக்க ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம காம்படிஷன். ஸோ அது வந்து ஒரு இந்த பாயிண்ட்லேருந்து யோசிச்சாங்கன்னா நெறைய பேருக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா இப்ப சுரேஷ்னு ஒரு பையன். அவர் வந்து ஃபர்ஸ்ட் குரூப் எக்ஸாம் போயிட்டு காம்படிஷன அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு 2 வருஷம் ஆயிருச்சு. அப்புறம் சிவில் வந்து படிச்சு கிளியர் பண்ணிட்டாரு. எஸ் சார். அவர் சொன்னது என்னன்னா, "சார் காம்படிஷன் ஜாஸ்தி சார். இதுனா நம்ம மட்டும் தானே சார் எழுதுறோம்." இல்ல அது கரெக்ட் சார். அது ஃபேக்ட் ஆக்சுவலா. அது தெரியாது. வெளியேருந்து இப்ப நம்ம பேசுறனால அந்த விஷயத்த பத்தி நமக்கு அதோட இம்பாக்ட் புரியுது. பிராக்டிகலா யோசிச்சோம்னா அதுதான் பேங்கிங்ல எல்லாருமே எல்லா டிகிரியும் இருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங்ல சிவில் தவிர வேற யாராலுமே வர முடியாது. அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு சார். ஸோ இப்ப நம்ம நெறைய பேட்சஸ் பத்தி பேசுனோம் டெர்சாகி இன்ஸ்டிடியூட்ல. எந்த பேட்ச் ரொம்ப புடிச்சிருக்கு உங்களுக்கு? சார் எனக்கு பார்த்ததுல புடிச்ச பேட்ச்ன்னு பார்த்தா, அந்த 5எம் கிளப் அப்டின்ட்டு ஒரு பேட்ச். அதுல வந்து நான் பார்த்து நோட் பண்ண விஷயம் என்னன்னா, ஜெனரலா வந்து 100 பேர்ல ஒருத்தர் வந்து ஃபாலோ பண்ண ஒரு விஷயம் தான் அந்த 2, 230 அந்த அந்த கான்செப்ட். இப்போ வந்து 100 பேரையுமே ஃபாலோ பண்ண வைக்கிற மாரி ஒரு கான்செப்ட்டா தான் நான் அத பார்த்தேன். ஏன்னா, அதுல வந்து டெஸ்ட் நீங்களே சொல்லிக் குடுக்குறீங்க. அதுல ஃபுல்லா டெஸ்ட் எடுக்க வைக்கிறீங்க. இதெல்லாம் வந்து லைக் பண்ண வைக்கிறீங்க. லைக் இது வந்து ஒரு சாய்ஸ் கிடையாது. இதுதான் வந்து ஒரு ஆப்ஷன். வேற எந்த ஆப்ஷனுமே இல்ல அப்படிங்கிற மாரி பண்ண வேண்டியத ஃபோர்ஸ் பண்ணி இதுதான் பண்ணணும் அப்படின்னு பண்ண வைக்கிறீங்க சார். ஸோ அது வந்து என்னோட அந்த அர்லி மார்னிங் 2:30 டைம் நான் எந்திச்சு பண்ணேன். என்னால அது கூட கனெக்ட் பண்ண முடியுது. அதோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு புரியுது. அந்த டைம் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு. அந்த டைம்ல பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது எனக்கு அந்த பேட்ச்சோட ம். ப்ரீஷியஸா தெரியுது. இருக்கறதுலயே அந்த பேட்ச் வந்து கொஞ்சம் ப்ரீஷியஸா எனக்கு தெரியுது. அந்த 5 கிளப் பத்தி பேசும்போது, நமக்கு இங்க 5:00 காலையில அப்டின்னா, 3:00 இருக்கும் துபாய்ல. ஆயிஷான்னு ஒரு பொண்ணு வந்து 3:00 எந்திரிச்சுருவாங்க. எந்திரிச்சு அட்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அப்புறம் சாக்ரிஃபைஸ் அப்டின்னு பார்க்கும்போது, இந்த 5 ஏஎம்லயே வந்து நான் ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் குடுத்துருந்தேன். ஒரு 4 மந்த்ஸ் முன்னாடி, இந்த எக்ஸாம்க்கு முன்னாடி. அப்ப குரூப்பா பிரிச்சு இதெல்லாம் பண்ணுங்க அப்டின்னு. அதுல ஒரு பொண்ணு வந்து வொர்க் பண்ணி குடுத்துட்டாங்க. பட் அந்த பொண்ணு வரல. நான் கேட்டேன், "அந்த பொண்ணு ஏன் வரல?" அப்டின்னு. எனக்கு அவங்க பேர் கரெக்ட்டா இப்ப ஞாபகம் இல்ல. சார் அவங்களுக்கு டெலிவரின்னாங்க. அந்த வொர்க்க முடிச்சு குடுத்துட்டு, ஆ. இத சாருக்கு சப்மிட் பண்ணிருங்கன்னு சொல்ட்டு டெலிவரிக்கு போயிட்டாங்க. இத விட கஷ்டமா வந்து யார் லைஃப்லயுமே இருக்க போறதில்ல.
ஸோ பசங்க யூ ஆர் சோ ஃபார்ச்சுனேட். இந்த கஷ்டம்லாம் உங்களுக்கு இல்ல. எஸ். அதனால இருக்கிற டைம நல்லா பெட்டரா யூஸ் பண்ணி டெர்சாகி இன்ஸ்டிடியூட்ட வந்து குடுத்துருக்கிற ஃபெசிலிட்டீஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஏஇ வரப்போற ஏஇய கிராக் பண்ணுங்க. காலேஜ் படிக்கிற பசங்க வந்து இப்ப டெர்சாகி இன்ஸ்டிடியூட்ல நீங்க ஆன்லைன் கோர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம தமிழ்நாடுல நீங்க எங்க இருந்தாலும் ஆன்லைன்ல டெர்சாகி இன்ஸ்டிடியூட் உடைய ஏஇ கோர்ஸ் நீங்க எடுத்துட்டு, ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எடுத்துட்டு 3 இயர், ஃபைனல் இயர் 2 இயருக்குமே வந்து உங்களுக்கு 1 இயர் எக்ஸ்ட்ரா குடுக்குறோம். காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டுமே 2 இயர் வேலிடிட்டில கோர்ஸ் குடுக்குறோம். நீங்க எங்க இருந்தாலும் பிஇ கம்ப்ளீட் பண்ண உடனே ஒரு ஏஇயா கவர்ன்மென்ட் ஜாபோட நீங்க பாஸ்ட் அவுட் ஆகணும் அப்டின்னா, ஃபவுண்டேஷன் கோர்ஸ யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஜெனரலா வந்து ராபிட் ஃபயர் ரவுண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். இதுல சின்னதா ஒரு சேஞ்ச் என்னன்னா, நான் இமேஜஸ் காமிக்கிறேன். அந்த இமேஜ பார்த்தோனே என்ன ஞாபகம் வருதுன்னு சொல்லுங்க. இத பார்க்கும்போது எப்டி? இது இந்த என்னோட இமேஜ் பார்க்கும்போது என்ன ஞாபகம் வருது? இது வந்து என்னோட வீடு சார். பழைய வீடு. ஸோ இந்த வீட பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, அந்த கஷ்டத்த தாண்டி வந்தேன்னு நெனச்சுக்கும்போது, இப்ப எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கு. ஏன்னா நெறைய பேர் அந்த ஸ்டேட்ல இருக்கவங்களால அச்சீவ் பண்ண முடியாதுன்ட்டு இன்னமும் இருக்காங்க. பட் நான் அவங்களுக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளா அந்த ஸ்டேட்ல இருந்தாலும், இப்படி ஒரு ஸ்டேட்டுக்கு வர முடியும் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் வந்து ரியலி கிரியேட். எ பிக் இன்ஸ்பிரேஷன். எஸ் சார். ஏன்னா அந்த வீட பார்க்கும்போது அந்த கட்டில்ல நான் நிக்க முடியாம படுத்து படிச்சது. ம். அந்த சில டைம் பாம்புலாம் வரும் சார். அதெல்லாம் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸு. மேல படிச்சுட்டே இருப்பேன். மேலேருந்து பாம்பு கீழ ஊட்டும். ஸோ அந்த மாரி ஒரு இப்ப இருக்க பசங்களுக்கு ஒரு ஏசி ரூம் குடுத்தா கூட அது கம்மியா தெரியுது. அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கு சார். லைக் இந்த மாரி வந்து நம்ப மத்தவங்களுக்கு எக்ஸாம்பிள் கிரியேட் பண்ணியிருக்கோன்றது வந்து நம்ம எனக்கு சிரிக்கிறோம். பட் இதுல எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு. இப்ப இது ஜோக்கா தெரியுது சார். அந்த டைம்ல மனசு எவ்வளோ பதறிட்டு இருக்கும். ஏஜ் அதெல்லாம் அந்த ஏஜ். எஸ் சார். அது வந்து அது லைஃப் லாங் இருக்கும் சார். அது ஜெனரேஷனுக்கும் இருக்கும். ம், ம். என்னோட கிட்ஸ்க்கும் நான் சொல்லுவேன். அவங்க அந்த மாரி இது வந்து கன்டினியூஸா இந்த ஸோ யூ ஹேவ் பெட்டர் ஸ்டோரீஸ் டூ டெல் நெறைய ஃபார் ஸ்டோரீஸ். ஜெனரேஷன்ஸ். எஸ் சார். கண்டிப்பா. இந்த குட்டி வீடியோ பாருங்க. ஞாபகம் இருக்கா எப்பன்னு? Are you all my personal dreams? Everything you know is in your mind. இது என்னோட ரிசல்ட் ரியாக்ஷன் வீடியோ சார். இப்ப பார்த்தாலும் கண்லருந்து அந்த வாட்டரி ஃபீல் வரும் சார். அது ஆக்சுவலா வந்து என்னன்னா, ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். கிளியர் பண்ணுவேன்னு தெரியும். பட் எங்க அம்மாவுக்கு எப்பவுமே நான் ஒரு ஷாக் குடுத்துட்டே இருப்பேன். எனக்கு தெரியும் நான் எப்படியும் கிளியர் பண்ணிடுவேன்ட்டு. எங்க அம்மாவுக்கு மட்டும் நான் அப்பப்போ பயமுறுத்திட்டே இருப்பேன். எப்படியும் கிளியர் ஆகாதும்மா, டவுட்டு தான்ம்மா அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருந்துட்டே இருந்துச்சு. நான் கிளியர் பண்ணுவேனா, கிளியர் பண்ண மாட்டேனான்ட்டு. ஸோ நான் ப்ரீ பிளான்டா ஜஸ்ட் வீடியோ கேமராலாம் எடுத்து வச்சுட்டு, ரிசல்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். எனக்கு பெரிய எக்ஸைட்மென்ட் இல்ல. அவங்களுக்கு அது எவ்வளோ எக்ஸைட்மென்ட்றது அப்ப அந்த இந்த வீடியோலயே தெரியுது. வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எனக்கே புரிஞ்சுச்சு. அவங்க சந்தோஷத்துல குதிக்கிறாங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் தெரியும். எவ்வளோ பெரிய விஷயம். லைக் அவங்க ஜெனரேஷனே அவங்கள திரும்பி யாரெல்லாம் எங்க அம்மாவ கிண்டல் பண்ணாங்களோ, லைக் வளர்க்க முடியாது பசங்கள அப்படின்னு நெனச்சாங்களோ, அவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு அவங்கள பெருமையா பார்க்குறாங்க. இப்ப கூட ரீசென்ட்டா பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு என்னோட இதுக்கு போயிருந்தேன். அப்ப எங்க அம்மா போய் நின்ன உடனே அவங்கள சுத்தி எல்லாருமே வந்து எல்லாம் கேட்ட ஒரே விஷயம்,
பையன் எப்படி படிச்சான், எப்படி படிக்க வச்ச, எப்படி அந்த ஒரு ப்ரவுட்னஸ் வந்து அவங்களுக்கு அவங்க போய் நின்ன உடனே இப்போ ஆளுங்க தேடி வராங்க. ஒரு காலத்துல வந்து யாருன்னு கேட்டவங்கலாம் வந்து இன்னைக்கு அவங்க சுத்தி வந்து நின்னு அவங்க கிட்ட பேசுறதுக்கு வெயிட் பண்ணிலாம் நேத்து ஒரு இன்சிடென்ட் அப்படியே நடந்துச்சு. இவன் உன்ன பார்க்க தான் எங்க அம்மாவோட சின்ன வயசு ஃப்ரெண்டு போல. அவங்க பார்க்க தான் வெயிட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. உன்ன பார்க்கறதுக்காக தான் அப்பத்துலருந்து வெயிட் பண்றாங்க. என்ன விஷயம்னு கேட்டா அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஒரு சன்னா ப்ரவுட் மொமெண்ட் உங்க அம்மாக்கு. ஸோ இது வந்து எனக்கு இந்த மாரி விஷயம்லாம் கேட்கும்போது, நம்ப வந்து அச்சீவ் பண்ணது வந்து வேஸ்ட்டா போல. நம்மள சுத்தி இருக்கவங்க வந்து அதனால வந்து என்ஜாய் பண்றாங்க. அத வந்து அவங்கள நெக்ஸ்ட் லெவல் கூட்டிட்டு போயிருக்குன்றது பெருமையா இருக்கு சார். சூப்பர். எனக்கு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இமேஜ் இது என்னோட லைப்ரரி சார். இதுல வந்து என்னோட கம்ப்ளீட் 3 இயர்ஸ் ஜர்னில நான் யூஸ் பண்ண மொத்த நோட்ஸு, இன்ஸ்டிடியூட்டோட நோட்ஸா இருக்கட்டும், நான் பர்சனலா வாங்குனது, கையில எழுதுனது, எல்லாமே அந்த ஒரு ஷோகேஸ் மாரி பண்ணி வச்சிருப்பேன் சார். ஆல்மோஸ்ட் அது எனக்கு கவுண்ட்லாம் தெரியாது. ஆக்சுவலா அந்த பிக்ல இருக்கிறது மட்டும் இல்ல. அத தாண்டி இன்னொரு மேல பரண் மேலயும் அது கொஞ்சம் புக்ஸ் இருக்கு. அந்த கீழ நீங்க பார்க்குறீங்கல்ல சார், அந்த கீழ லாஸ்ட் ரோல இருக்கிறது ஃபுல்லா நீங்க குடுத்த நோட்ஸ் தான். உங்களோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு பிளஸ் நம்மளோட அந்த இன்ஸ்டிடியூட்டோட நோட்ஸு அது எல்லாமே நான் தனியா கீழ வச்சிருப்பேன். ஸோ இவ்ளோ இப்ப பார்க்கும்போது அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு சார். இவ்வளவும் நம்ம படிச்சிருக்கோமா அப்படின்ட்டு. அந்த ஜர்னி வந்து நமக்கு அந்த ஃபீல் குடுக்கல. அத கிராஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் அந்த லைப்ரரி பார்க்கும்போது லிட்டரலா நான் ப்ரவுடா சொல்லுவேன் சார். சில பேர் வாங்கி வச்சுட்டு படிக்காதவங்கலாம் இருக்காங்க. நான் வந்து ப்ரவுடா சொல்லுவேன். இதுல இருக்க ஒரு ஒரு பேஜுமே என் கையெழுத்து இருக்கும். இல்ல அந்த மாரி படிச்ச புக். ஜஸ்ட் ஃபார் ஷோகேஸ் வச்ச புக் கிடையாது. ஸோ அதுல பிளட்டும் இருக்கு, டியர்ஸும் இருக்கு. அந்த பேஜஸ்ல அவ்வளோ மெமரீஸ் இருக்கு சார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நானும் ஒய்ஃபும் Google ஃபோட்டோஸ் பார்த்துட்டு இருந்தோம். என்னோடது. பார்க்கும்போது எக்கச்சக்கமா நோட்ஸ் பேப்பர் தான். எடுத்து அப்ப பிடிஎஃப்லாம் பண்ண மாட்டோம். சும்மா ஃபோட்டோ எடுத்துட்டு உங்களுக்கு டீச் பண்றதுக்கு ஃபோன்ல வச்சிருப்போம். ரெஃபர் பண்றதுக்கு. ஸோ எனக்கு இது ஞாபகம் இருக்கு. சில டைம் நானுமே பண்ணுவேன் சார். லைக் எப்பயாச்சும் கொஞ்சம் லைஃப்ல ரொம்ப பெருசா ஏன்னா சுத்தி இருக்கவங்கலாம் ரொம்ப இப்ப அந்த சிபிடபிள்யூலயும் பார்த்தோம்னா ரெஸ்பெக்ட்‌க்கு குறையே இல்ல சார். பெரிய கான்ட்ராக்டரா இருப்பாங்க. நம்ம போய் நின்ன உடனே எந்திச்சு நிப்பாங்க. பென்ஸ் கார்ல வருவாங்க சார். நம்ம போய் நின்ன உடனே எந்திச்சு நிப்பாங்க. ஸோ சில டைம் என்ன கொஞ்சம் ஓவரா நமக்கே ஒரு திமிரு மாரி வந்துரும். ம். ஸோ நான் அந்த டைம்ல எனக்கு எப்பலாம் அப்படி ஃபீல் ஆகுதோ நான் அந்த நோட்ஸ் எடுத்துருவேன். நோட்ஸ் எடுத்து பார்ப்பேன். அப்ப அந்த கையெழுத்துல இருக்க வலி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த திமிரு இறங்கிடும். அதனாலேயே இப்ப எனக்கு அந்த வொர்க் என்விரான்மென்ட்ல லேபர் பார்த்தா கூட எனக்கு அவ்ளோ பிடிக்கும். அவங்க ஓடி வருவாங்க. ம். ஏன்னா நான் எல்லாரையுமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவேன். அதனால இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நெறைய பேருக்கு இருக்காது. எஸ் கிளியர் சார். பண்ணோனே நம்ம என்னோட இன்ஸ்டிடியூட்ல சொல்லாதவங்கலாம் நெறைய பேர் இருக்காங்க. கிளியர் எஸ் சார். பண்ணோம்னு சொல்லாதவங்கலாம் இருக்காங்க. பேசிக்கா அந்த ஒரு கிராட்டிட்யூட் எல்லாருக்குமே இருக்கணும் சார். கிராட்டிட்யூடுங்கிறது ஒரு பேசிக் ஹியூமனோட அது நம்ம குடுக்கும்போது அன்பு நமக்கு ரிட்டர்னா கிடைக்கும். ம். அது நம்ம ஆட்டிட்யூடா காமிச்சோம்னாக்கா, அது நமக்கும் ஆட்டிட்யூடாவே வேற வழியா திரும்பி வரும். ஸோ நான் என்னோட வொர்க் என்விரான்மென்ட்ல அத யூஸ் பண்றேன் சார். என்னோட சின்ன லேபரா இருந்தாலும் சரி, பெரிய கான்ட்ராக்டர் எல்லாருமே ஈக்குவல் தான். என்னோட ஏஇயா இருக்கட்டும், அதர் ஜேஇஸா இருக்கட்டும், இனிஷியலி நானும் ஃபர்ஸ்ட் 1 ஆர் 2 வீக்ஸ் ரொம்ப அரகன்ட் கவர்ன்மென்ட் ஜாப், ஆஃபீஸர் ம்ஹ்ம். லைக் சிபிடபிள்யூடி சிவில் எப்படின்னா ஒரு ஆஃபீஸர், போலீஸ் ஆஃபீஸர் தான் சார். இன்ஜினியரிங் ஜாபே கிடையாது. ம். நம்ம ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான். கான்ட்ராக்டர் பண்ண தப்ப கண்டுபிடிச்சு, அவனுக்கு கரெக்ட்டா பேமெண்ட் அந்த மாரி தான் என்னோட வேலை இருக்கும். ஸோ மிரட்டுறது, உருட்டுறது அதுதான் ஆக்சுவலா டாமினேட்டிங்கா பார்த்துட்டு இருந்தாங்க. நானுமே 1 வீக் அப்படி தான் இருந்தேன். பட் ஒன்ஸ் அந்த ஒரு விஷயங்கள்லாம் நடந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து எப்படின்னா, அன்பாலேயே எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அது இன்னும் பவர்ஃபுல்லா இருந்துச்சு. ம்ஹ்ம். லேபர் கூட வந்து நான் சொல்றத அப்படி கேட்பாங்க. பயத்தினால இல்ல, அன்புனால. அது வேற மாரி ஒரு ஃபீலு. பெரிய பவர்ஃபுல்லா இருந்தது. எஸ் சார். அந்த டிஃபரன்ஸ் எனக்கு ரொம்ப புடிச்சு, அது கன்டின்யூ பண்ணிட்டே இருக்கேன் இன்னமும் நானு. ஆல் தி பெஸ்ட். கன்டின்யூ பண்ணுங்க இன்னும். தேங்க் யூ சார். இப்போ உங்க ஜாப் நேச்சர் எப்படி? வேற ஸ்டேட்ல இருக்கோம். லாங்குவேஜ் பிரச்சனை. அந்த மாரி ஏதாவது இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கா? சார் டூ பி ஃப்ராங்க் இப்ப நான் வந்து கர்நாடகால வந்து பெங்களூர்ல போஸ்ட் ஆயிருக்கேன். அங்க வந்து ஆக்சுவலா நான் மேஜரா வந்து ஒரு ப்ராஜெக்ட் இப்ப பண்ணிட்டுருக்கேன். 90 க்ரோர்ஸ் ஒர்த் ப்ராஜெக்ட். அதுல வந்து ஒரு 5 பில்டிங்ஸ் இருக்கு. எல்லாமே G+3 அபோவ் தான். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ல வந்து லைக் கிளாஸ் ஏ கான்ட்ராக்டர்ஸ் எல்லாமே இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்மூத்தா போயிட்டுருக்கு. பிளஸ் அது தாண்டி மெயின்டனன்ஸ் ஒர்க்ஸ் இருக்கும். இப்ப வந்து ஜஸ்ட் ஒரு பிரீஃபா குடுக்கணும்னாக்கா, லாங்குவேஜ் இஷ்யூஸ் வந்து இருக்காது ஜென்ரலா. ஏன்னா இப்ப நான் கர்நாடகால ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். பட் ஆனா
90% தமிழ் பீப்பிள்ட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஓ! ம். என்னோட 10ல 9 கான்ட்ராக்டர் தமிழ் தான். ம். இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து வேற ஊருக்கு போயிட்டோமேன்ற ஒரு ஃபீலே வந்ததே கிடையாது. அது எப்படி கோயின்சிடென்ட்டா நடக்குதா? இல்ல ஜெனரலா அப்படிதான் இருக்கான்னு தெரியல. பெங்களூர்ல தமிழ் ஆளுங்க ஜாஸ்தி. எஸ் சார். இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த லாங்குவேஜ் பிரஷர் வந்து நான் ஃபீல் பண்ணல. ப்ளஸ் ம். இன்னொரு அட்வான்டேஜ்னா, இப்ப எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜும் நான் கத்துக்கிட்டேன். ம். போனனால கன்னடாவும் கத்துக்கிட்டேன். இப்போ பக்கெட் லிஸ்ட்ல இன்னொரு ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் கூட கன்னடாவும் வந்து சேர்ந்துடுச்சு. ஸோ இந்த மாரி இது ஒரு அட்வான்டேஜா பார்க்குறேன். நெறைய பேர் அத டிஸ்அட்வான்டேஜா பார்க்குறாங்க. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு அட்வான்டேஜா பார்க்கணும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஸ்கில் டெவலப் ஆயிட்டே இருக்கு. ஏதாவது பேட் எக்ஸ்பீரியன்ஸ்? பேட் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னா நெறைய இருக்கு சார். கொஞ்சம் பெங்களூர், கர்நாடகா பீப்பிள் கொஞ்சம் ரூடு. ம். ஸோ அதனால எனக்கும் கொஞ்சம் வாய் அதிகம். ஸோ நான் லோக்கல்லயே 27 வருஷம் லோக்கல்லே இருந்த ஆளு. சும்மா யாராச்சும் வண்டி தட்டிட்டு போயிட்டா கூட நம்ம அசால்ட்டா திட்டிடுவோம். அதே ஃபார்ம்ல கொஞ்ச நாள் அங்க இருந்தேன் பெங்களூர்ல. அது கொஞ்சம் எனக்கு பேக் ஃபயர் ஆச்சு கொஞ்ச நாள். ஏதோ ஆட்டோலலாம் சேசிங் நடந்துச்சு. ஒரு நாள் வந்து மிட்நைட் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாரி ஒரு சின்ன இஷ்யூ ஒண்ணு ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு லேடி ஹெல்ப்லெஸ்ஸா இருந்தாங்க. என் ஃப்ரெண்டும் என் கூட தான் இருந்தாங்க. அவங்க வந்து எதிர்க்க தான் ரயில்வே ஸ்டேஷன் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து ஆட்டோக்காரர் பக்கத்துல இருந்தாரு. அவங்ககிட்ட ரயில்வே ஸ்டேஷன் போணும்னு கேட்டதுக்கு ₹200 சொன்னாரு. என் கண்ணு முன்னாடி தான் எல்லாமே நடக்குது. எதிர்க்க ஜஸ்ட் ரோட கிராஸ் பண்ணி போனா ரயில்வே ஸ்டேஷன். என்ட்ரன்ஸ்ல இங்கேருந்து பார்த்தா அந்த ஆர்ச் கூட தெரியுது. மனசாட்சியே இல்லாம ₹200 கேட்டாரு. எனக்கு ரொம்ப இது கொஞ்சமாச்சும் நியாயம் வேணுன்ற மாரி இருந்துச்சு. சரின்ட்டு நான் அந்த லேடி கிட்ட வந்து, "இங்கே தான் இருக்கு லைப்ரரி அந்த ரயில்வே ஸ்டேஷன்." பிரிட்ஜும் காமிச்சேன். அவங்க அந்த பிரிட்ஜ்ல ஏறி போகவும் பயந்தாங்க. "சரி குடுங்க லக்கேஜ் எல்லாம். நான் லக்கேஜ் எல்லாம் ஃபர்ஸ்ட்டு வச்சுட்டு வரேன். அப்புறம் நானு கூட உங்கள ட்ராப் பண்ணிட்டு வரேன்ட்டு" நான் போயிட்டேன். அந்த கேப்ல ஒரு 30 ஆட்டோக்காரங்க என்ன ராபிடோ டிரைவர் நெனச்சுட்டு, அவங்க பிசினஸ் நான் கெடுத்துட்டேன் அப்டின்ட்டு ஒரு 30 ஆட்டோ டிரைவர். மிட்நைட் 12:30 நான் ஒரே ஆளு, என் ஃப்ரெண்டு கூட. பயங்கர ஆர்கியூமெண்ட்ஸ் பயங்கர நான் திட்டுறேன், அவங்க திட்டுறேன். அடிதடி கிட்ட வர டைம்ல போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். போலீஸ் வந்தாங்க. போலீஸ் வந்து எங்கள சீரியஸ்னஸ் அவங்களுக்கு புரிஞ்சுட்டு எங்கள சொல்ட்டாங்க. ஏன்னா பயங்கர ஃபயரா இருந்துச்சு அந்த மொமெண்ட். அப்புறம் நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் 4 ஆட்டோக்காரங்க எங்கள ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு, இந்த படத்துல வர மாரி சந்து பூந்தா பூந்து பூந்து எஸ்கேப் ஆகுறதுக்குள்ள அன்னைக்கு நைட்டுக்கு நைட் அவுட்லாம் விட்டது தான் நான். அதுக்கப்புறம் பெங்களூர்ல நைட் அவுட் எதுவுமே பண்றதே இல்ல. அம்மாவோட எக்ஸ்பிரஷன நம்ம பார்த்தோம். இப்ப இந்த பாட்காஸ்ட் உங்க அம்மா பார்த்துட்டு இருக்கும்போது, அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? நீங்க அம்மாக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்குமே ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டே அவங்க தான். லைக் அவங்க என் மேல நம்பிக்கை வச்சு அவங்களோட ரோல் பயங்கரமா இருந்துச்சு சார். லைக் என்னால இதுல சொல்ல முடியல எவ்வளோ ரோல் இருந்துச்சுன்ட்டு. லைக் என்னோட ஸ்கூல் சேர்த்து விட்டதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் சயின்ஸ் குரூப் எடுக்கிறதுக்கே கஷ்டப்பட்டேன். அத வந்து பிரின்சிபல் கிட்ட போய் பேசி, எனக்கு மார்க் கம்மியா இருந்தா அது பண்ணி அந்த சப்போர்ட்டு. கம்ப்ளீட்டா அவங்க சப்போர்ட் இல்லன்னா இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. ஏன்னா என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வேற மாரி இருந்துச்சு. நாங்க வளர்ந்த பேக்ரவுண்ட் வேற. ஸோ அந்த டிஃபரன்ஸ கிரியேட் பண்ணி குடுத்ததுக்காகவே நான் அவங்களுக்கு வந்து தேங்க் யூ சொல்லணும். அவங்க நிச்சயமா பெருமைப்படலாம். அவங்க பையன் வந்து நாட் ஒன்லி ஆஸ் அ ஜாப், கேரக்டர் வைஸுமே வந்து எல்லாருமே அட்மையர் பண்ற மாரி ஒரு கேரக்டரா நான் இருக்கேன். சூப்பர். ஸோ லவபிள் கேரக்டர். யாருக்கு பார்த்தாலும் அவங்களுக்கு என்ன வெறுக்கறதுக்கு ஆப்ஷன் இல்லாத மாரி ஒரு கேரக்டர் அவங்க குடுத்துருக்காங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க வளர்த்த வளர்ப்பு தான். நெறைய அடி வாங்கியிருக்கேன். அந்த அடியெல்லாம் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து டிஃபரன்ஸ கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்காக வந்து வாழ்க்கை முழுக்க அதுக்கு நன்றி சொல்லி இது பண்ண முடியாது. ஜஸ்ட் அந்த கிராட்டிட்யூட் கண்டிப்பா நான் இப்ப காமிக்கிற மாரியே காமிச்சுட்டே இருப்பேன். நீங்க அந்த அ இன்டர்வியூல மிஸ் ஆச்சுல்ல டிஎன்பிஎஸ்சி. அப்போ உங்க உங்க பேட்ச்ல யார் யாரெல்லாம் கிளியர் பண்ணாங்க ஞாபகம் இருக்கா? அப்ப நம்ம என்ன சில பண்ணோம்? ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு பண்ணோம். என்ன பண்ணோம் ஞாபகம் இருக்கா? ஒரு கேம் சேஞ்சரா இருந்துச்சு அந்த பேட்ச்ல. ஸோ இதில வந்து கேம் சேஞ்சிங் பாயிண்ட்டுன்னு பார்த்தோம்னா, அந்த ஜிஎஸ் பேப்பர் வந்து நம்ப எல்லா பேப்பர்ஸுமே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் சார். ஸோ மேஜர் என்ன கேம் சேஞ்சிங்ன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான். அந்த கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணதுலருந்து மேஜர் கொஸ்டின்ஸ்ல நெறைய கொஸ்டின்ஸ் அதுலேருந்து தான் வந்துருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ சக்சஸ் வந்ததுக்கு காரணம் வந்து ஜிஎஸ் பார்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆனதுக்கு, இந்த லாஜிக்க நம்ம யூஸ் பண்ணி இது பண்ணது தான் மேஜர் சேஞ்சுன்னு நான் பார்க்குறேன் சார். ஸோ, அதனால தான் அந்த 20, 30 மெம்பர்ஸ் வந்து கிளியர். எங்க டைம்ல கிளியர் ஆச்சுன்னு நெனைக்கிறேன் சார். புரொஃபஷனல் லைஃப் இப்ப ஜேஇ ஆயாச்சு. ஜேஇ ஆயி எத்தன வருஷம் ஆச்சு? 3 இயர்ஸ் கம்ப்ளீட் 3 ஆயிடுச்சு. இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இதுல வந்து என்னோட பிக்கஸ்ட் அச்சீவ்மென்ட் சார். நான் ப்ரவுட் நான் ப்ரவுடா ஃபீல் பண்றேன் சார். நீங்களும் என்னைய நெனச்சு ப்ரவுடா ஃபீல் பண்ணலாம் அப்டின்னா என்ன? ஸோ, இது உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் குடுக்குறேன் சார். இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. நான் ஆல்ரெடி ஒரு டிஜி அவார்ட் வாங்கிட்டேன். டிஜி அவார்டுனாக்கா டைரக்டர் ஜெனரல் அவார்ட். டாப் மோஸ்ட்
அவார்டு இந்த டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்கறது. லைக் த்ரூ அவுட் சவுத் இந்தியாவில் டாப் 10 மெம்பர்ஸ்க்கு தான் அந்த அவார்ட் கொடுப்பாங்க. சூப்பர். ஸோ நாங்கள் ஆல்மோஸ்ட் இங்கே 800-900 ஜேஇஸ் இருக்காங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்லேயே அந்த அவார்டு வாங்கியிருக்கேன். வெரி குட். ஸோ அப்ப வந்து எஸ்எஸ்சி ஜேஇல ஆல் இந்தியா ரேங்க் மட்டும் இல்ல, இதுலயும் 800ல வந்து எஸ் டாப் சார். 10. அங்கேயுமே காம்படிஷன்ஸ் இருக்குது சார் ஆக்சுவலாக. ஸோ அந்த அவார்டு வந்து நான் டெர்சாகி இன்ஸ்டியூட்டுக்கு தான் டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். சூப்பர். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக ஒன் ஆஃப் த சின்சியர் ஜேஇயாக இருக்கேன் நான் வெரி ஆக்சுவலாக. குட். அங்கே போயிட்டு என் பேர் சொன்னாலே யாருக்குமே நோ சொல்ல மாட்டேன் சார். ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து நான் இதுவே பண்ணுறதில்ல, டைமிங்கே பார்க்கறதில்ல. ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. பிடிச்சி பண்ணுற வேலையை வந்து ஒரு ப்ராப்ளமாக யாரும் பார்க்க மாட்டேன். பயங்கர பிஸியான ஒரு சப்டிவிஷனில் தான் நான் போஸ்ட் ஆகிருக்கேன். ஆல்மோஸ்ட் இப்போ என்கிட்ட வந்து ரன்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 9 ஆக்டிவ் சைட் இருக்குது மெயின்டெனன்ஸ்க்கு. ஒரு மேஜர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் 5 பில்டிங்ஸ் வந்து அங்கே பண்ணிகிட்ருக்கோம். 90 crores ஒர்க் ஆக்சுவலாக. என்னென்னா அந்த பில்டிங்க்கு 5 பில்டிங்க்கும் அவங்க கான்ட்ராக்டர்ஸோட செப்பரேட் டீம் வச்சுருப்பாங்க. பட் ஜேஇ ஒருத்தர் தான். ஸோ அவங்க டீம் இன்றைக்கி ஒருத்தர் வந்து ஒரு ஸ்லாபுக்கு ஃபுல்லாக ரெடி பண்ணியிருப்பான். இன்னொரு சைடு ஒரு காலம் ரெடி பண்ணியிருப்பாங்க. இன்னொரு சைடு அர்த் ஒர்க் போயிட்டுருக்கும். பட் 5த்துக்கும் ஒரே ஒரு ஆள் தான் எல்லாத்தையும் செக் பண்ணணும், எல்லாத்தையும் மெஷர் பண்ணணும், எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணணும், சைன் பண்ணணும், டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணணும், கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ எல்லாத்தையுமே ஒரே ஆளாக இருந்து ஸோ இது எல்லாமே ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். எல்லாமே வந்து ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்கேன். அப்ப அந்த வொர்க்கிங் என்வைரன்மெண்ட்டே ஒரு கெத்தா இருக்கும்ல. நம்ம உள்ள போறது, எஸ் சார், வர்றது. எஸ் இது சார். ஒரு பிரைவேட் ஜாப்ல கண்டிப்பா கிடைக்காது. கண்டிப்பாக கிடைக்காது சார். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த உள்ளே போகும்போது அந்த ரெஸ்பெக்டை நம்ம ஒரு டெசிஷன் கொடுத்தா தான் அவங்க அடுத்த அந்த ஒர்க்கு ப்ராக்ரஸே பண்ண முடியும். ஸோ அவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு ஜாப் இது. ஸோ அதுக்கு வந்து நான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கேன், அவ்வளோதான். நிறைய பேர் ஜென்ரலாக வந்து லேசியாக இருக்கறனால அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். பட் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் புரிஞ்சுட்டு அவங்களுக்கு அந்த அந்த ஃபாஸ்ட்லேயே நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதுவே எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி எனக்கு. ராத்திரி பகல் நீங்க போனீங்கன்னா கான்ட்ராக்டரும் ஹாப்பியா இருப்பாரு. எஸ் வேலை சார். டக்குன்னு முடியுது அப்படின்னு. அவங்களுக்கு இந்த 3 monthsல ஆல்மோஸ்ட் 2 பில்டிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு சார். G+3 வித்தின் அ ஸ்பேன் ஆஃப் 3 months. கிரேட். அதுவும் கம்ப்ளீட் ஹில்லி ஏரியா. ராக் ஒரு மலையை உடைச்சு தான் இப்போ நாங்கள் பில்டிங் கட்டிட்டு இருக்கோம். இப்போ ஜேஇயா இருக்கீங்க. 3 இயர்ஸ் ஆயிருச்சு. அடுத்த லெவல் போகணும்னா என்ன போஸ்டிங்? எவ்வளோ வருஷம் ஆகும்? சார் ஆக்சுவலாக இப்போ வந்து ட்ரெண்ட் என்ன போயிட்டா 7 yearsல வந்து ப்ரொமோஷன். ரொம்ப கம்மியா ஜேஇ டு இருக்குல்ல? ஏஇ. முன்னாடிலாம் வந்து 20 years இருந்துச்சு, 15 years இருந்துச்சு. இப்போ என்னோட பேட்ச்க்கே வந்து ப்ரொமோஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ 2022 ஜாயின் ஆனவங்களுக்கு ப்ரொமோஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ பரவாயில்ல. ஹோப்ஃபுல்லி எனக்கு இன்னொரு 1.5 years 2 yearsல ஸோ வந்து early. 5 years இப்போ 7 years இருந்தது, இப்போ 5 years ஆயிடுச்சு. ஸோ டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப ரெகுலரைஸ் பண்ணிகிட்டே வராங்க சார். ஸோ அதனால ஏஇக்கு அடுத்து ஏஇ ஸ்கொயர் எத்தனை வருஷம் ஆகும்? ஏடபிள்யூ இல்லை சார். ஏஇக்கு அடுத்து வந்து டைரெக்டாக இ தான். இ. யா. சூப்பர். ஸோ ஏடபிள்யூ வந்து யூபிஎஸ்சியில் வந்துருவாங்க. ஸோ ஓகே. இங்கே ஏஇலேருந்து ப்ரொமோட் ஆவாங்க, இ தான் அவங்க. அது ஸோ ரொம்ப அது வந்து டைம் 12 years சார். பரவாயில்ல. 12 years ரீசனபிள் தான் சார். 12 yearsல வந்து இ ஆயிடலாம். இ டு எஸ்சியும் சான்ஸ் இருக்குது. லைக் ரொம்ப early-ஆ வந்தாங்கனாக்கா எஸ்சி லெவலுக்கும் சான்ஸ் இருக்குது. அது ஒரு 12 to 13 years எடுக்கும் அதுவும் வெரி டைம். குட், வெரி குட். ஸோ இந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல ஒர்க் ஜீரோ பண்ணும்போது. அது சார். எப்படி இருக்கு? ஜீரோ. ஓ, நோ பொலிட்டிக்கல் ப்ரெஷர். நம்ம தான் ராஜா சைட்டுக்கு. சென்ட்ரல் எஸ் கவர்மெண்ட்னால. சார், எஸ். நம்ம சைட்னா அது பெருமையாக நம்ம சைட்டுன்னு சொல்லிக்கலாம் சார். நான் சொல்கிறது தான் அங்கே நடக்கும். எனக்கு இதுதான் இந்த ஒர்க் இப்படி தான் ஆகணும்னா நான் ஆர்டர் பண்ணி அந்த ஒர்க்கை நடத்தலாம். நான் இதுக்கு தான் பேமெண்ட் கொடுப்பேன், இது கொடுக்க மாட்டேன்னா அது கொடுக்க தேவையில்லை. ஸோ நைஸ். அப்போ நம்ம நினைச்ச குவாலிட்டி வாங்கிடலாம். எஸ் சார். நம்ம என்ன குவாலிட்டி எதிர்பார்க்குறோமோ அந்த குவாலிட்டியோட அதிகமாகவே கூட நம்ம வாங்க முடியும். ஏன்னா நமக்கு அந்த கான்ட்ராக்டர்ஸ் அந்த ப்ராஃபிட் எல்லாம் தெரியும். ஸோ எனக்கு இதோட பெட்டராக வேணும்னு தோணுச்சுன்னா அந்த மாதிரியும் பண்ணியிருக்கேன். சில ஃபிட்டிங்ஸ்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்னா சின்ன ஃபிட்டிங்ஸ்லாம் இருக்கும். அது எனக்கு அந்தளவுக்கு கிளைண்ட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. நான் அதை ஜாக்வார் ப்ரீமியம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம கண்ட்ரோலில் இருப்போம் சார். அது ஒரு நல்ல விஷயம். இந்த ஸோ அப்போ குவாலிட்டியை நம்ம கவர்மெண்ட்டுக்கும் சர்வ் பண்ணிட்டு இருக்கோம் ரியலாக லிட்ரலி. பப்ளிக்கும். ஏன்னா நான் ஜென்ரலாக கேவியில் படித்தேன். கேந்திர பேட்ரோட்டிசம் இருக்குது எனக்கு. ஜென்ரலாகவே அந்த நாட்டுப்பற்று வந்து அதிகம். நான் ஒர்க் பண்ணும்போதே டிபார்ட்மெண்ட் ஜாயின் பண்ணும்போதே நல்லபடியாக வேலை செய்யணும்னு நினச்சி தான் ஜாயின் பண்ணேன். ஸோ அதனால இங்கே அச்சீவ் பண்ண முடியுதுன்றப்ப எனக்கு இன்னும் அந்த எனர்ஜி ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய வருது சார். வெரி குட். ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அதனால தான் எனக்கு என்ன தோணுதுனாக்கா சார், ஜென்ரலாகவே இந்த 3rd இயர்லலாம் ப்ரொமோஷன் ஸ்பீடெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு பர்சனலாக தோணுச்சு, நான் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிடுறேன். இப்போ அட்வைஸ் என்ன பண்ணுவேன்னாக்கா 3rd இயர் படிக்கும்போதே அவங்க ஃபவுண்டேஷன் கோர்ஸ் டெஸ்ஸாக் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி
ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணிட்டு காலேஜ் முடிக்கும்போதே அவங்க வந்து அந்த இன்ஸ்டியூட்ல சிபிடபிள்யூல வந்தாங்கனாக்கா, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு தெரிஞ்சு ஒரு 35 இயர்ஸ்க்கும் ப்ரமோஷனே வந்துரும். ஏன்னா 5 இயர்ஸ் ஏஇ ஆயிடுவாங்க. அடுத்த 12 இயர்ஸ்ல ஆயிடுவாங்க. ஸோ எப்படி பார்த்தா 35 இயர்ஸ்க்குலாம் 35, 37 இயர்ஸ்க்கும் ஆயிடலாம். ஸோ வந்து ஒரு பயங்கர ஸ்மூத்தா போயிட்டுருக்கு எல்லாம் இந்த பீரியட யூஸ் பண்ணிக்கிறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, 8த் பே கமிஷன். இப்போ வரைக்கும் இந்த விஷயம் ஹிடனா இருக்கு. யாருக்கும் அவ்வளவா வெளிய வரல. ஆல்ரெடி 8த் பே கமிஷன் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. கவர்ன்மெண்ட் சேலரினால ரொம்ப கம்மின்னு பேசுறாங்க. ஏன்னாக்கா, அது 10 வருஷத்துக்கு ஒரு தடவ இன்க்ரீஸ் ஆகுற ஒரு விஷயம் சார். லாஸ்ட்டா இன்க்ரீஸ் ஆனது 2016ல. ஸோ இப்போ ஆல்ரெடி 26 வந்துச்சு. அதாவது இப்ப தான் அந்த இன்க்ரீஸ் ஆகுற டைம் வந்திருக்கு. ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட்டும் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் என்ன சேலரி இருக்கோ அது டபுள் ஆகும். எப்பன்னா இன்னொரு 6, 7 மந்த்ஸ். இந்த நியூஸ் வெளிய வரும்போது, இப்ப இருக்க காம்படிஷனோட நம்ப 100 மடங்கு அதிக காம்படிஷன் ஸோ அப்ப எதிர்பார்க்கலாம். ஸ்டேட் கவர்ன்மெண்ட்டும் அது ஏத்திருவாங்க. ஸ்டேட் கவர்ன்மெண்ட் கொஞ்சம் மேபி டிலே லேட் ஆகும். ஆகும். பட் ஆனா அவங்களுமே ஏறும். ஆனா இப்ப ஏஐ அப்ப உள்ள போனா பசங்களுக்கு நல்ல இப்ப கரெக்ட்டான டைம் சார். ப்ரிப்பரேஷன் ஸ்டேட்ல இருக்கவங்க, இல்ல ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு ஐடியா இருக்கவங்களுக்கு, இதோட ஒரு பெஸ்ட் டைம் கிடைக்காது. ஏன்னா இந்த டைம விட்டாங்கன்னா, அந்த நியூஸ் எல்லாம் வெளிய வந்துரும். இன்ஸ்டிடியூட்ஸ் ஃபுல் பேக் ஆயிடும். அதுக்கப்புறமா அந்த ப்ரிப்பரேஷன் அந்த காம்படிஷன் தாண்டி வரது இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகும். வேற ஒண்ணும் இல்ல. இப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, அவங்க ஆல்ரெடி லீட் எடுத்திருப்பாங்க. அந்த லீட் எடுத்து ஆல்ரெடி இருக்கும்போது இதெல்லாம் வந்துச்சுன்னா, அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. ஸோ வந்து இது என்னோட அட்வைஸ். ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ற ஐடியா இருக்கு. ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ இமிடியேட்டா வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம ரெட்ஸாக் இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணிட்டு, கார்த்திக் சாரோட கைடன்ஸ் அண்ட் நாகதேவன் சார் இருக்காரு. நெறைய டேலண்டட் டீச்சர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு, டவுட் இல்லாம ஜஸ்ட் ஃபாலோ மட்டும் பண்ணுங்க. நான் ரிசர்ச் பண்ணாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளோதான் வந்து ஈஸியஸ்ட்டா சொல்லி முடிக்கணும்னா அதுதான் சொல்லுவேன் நானு. இப்போ உட்காந்து ரிசர்ச் பண்றதுக்கு டைம் இல்ல. நீங்க பண்ண வேண்டியது ஜஸ்ட் ஃபாலோ தான். ஸோ இவ்ளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸையும் இன் டீட்டெயிலா நமக்கு சொன்ன விக்னேஷ் சாருக்கு வந்து என்னுடைய ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ். இது கண்டிப்பா நெறைய பேர வந்து இன்ஸ்பயர் பண்ணும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்ல. தேங்க் யூ. இன்னைக்கு இருக்கிற இந்த 2கே கிட்ஸ், ஜென்ஸி கிட்ஸ் கம்ப்ளைனிங் நேச்சர்ல இருக்காங்கல்ல, அதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ரீசனே கிடையாது அப்படிங்கிறத உங்களுடைய சக்சஸ் ஸ்டோரி எல்லாத்தையும் சுக்குநூறா உடைச்சிருச்சு. இன்னைக்கு இருக்கிற ஜென்ஸி கிட்ஸ் வந்து, "சார் எனக்கு இது சரியில்ல, அது சரியில்லன்னு" சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில, நீங்க அண்டர்கோ பண்ண ஹார்ட்ஷிப்ஸ், படிச்சுட்டு இருக்கும்போதே பாம்பு வந்தது, இந்த அளவுக்கு யாரும் கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க. அப்ப இத பார்த்துட்டு, நான் ரொம்ப சஃபிஸ்டிகேட்டடா இருக்கேன். நான் கிளியர் பண்ணியே பண்ணுவேன். அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் உங்க ஸ்டோரியிலருந்து ட்ரா ஆயிருக்குங்கிறதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்ல. அண்ட் இது லாங் பெண்டிங் டியூ. ரொம்ப நாளா இத நம்ம பண்ணணும்னு நெனச்சுட்டு, இப்ப ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயிலோட நம்ம வந்து உங்களோட சக்சஸ் ஸ்டோரிய பதிவு பண்ணியிருக்கிறதுல, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நம்ம 2 பேருடைய இன்டராக்ஷன்ஸ் வந்து நெறைய. ஸோ அதனால பெர்சனலா ஐ ஃபெல்ட் வெரி ஹேப்பி. ஸோ தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். கீப் இன்ஸ்பைரிங். தேங்க் யூ. தேங்க் யூ சார். தேங்க் யூ.